ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஹெட் கோச்சுக்கு அப்புறம் தான் எந்த ட்ரேட்னாலுமே நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ஃபார்மர் பிளேயர், சீனியர் பிளேயர், பல பொசிஷனில் இருந்த ஒரு பிளேயர் வந்து சொல்லியிருக்காரு. நல்லாவே நமக்கு தெரிஞ்ச பிளேயரும் கூட. அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோச் செலெக்ஷன்லாம் நீங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் ஹார்டிக் ட்ரேடை ஃபஸ்ட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் யார் சொன்னால் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா vs ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 462 ரன்ஸ் அடித்தாங்க. தேவ்தத் படிக்கல், கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் துருவ் ஜுரே இவங்க மூணு பேரோட ஆஃப் செஞ்சுரிஸ் எல்லாமே வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மென்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சலைக்காம 284 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏர்லி விக்கெட் 4 விக்கெட் 5 விக்கெட்ஸ்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் வந்து டிக்வில்லாக்கும் தினேஷுக்கும் வந்து நடந்ததுனால சூப்பரான ஒரு ஸ்கோரை வந்து எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. 282 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, 84 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இப்போ ஃபர்தராக தேர்ட் டே போகிறாங்க. எப்படியுமே இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் 4th பொசிஷனில் இருக்குது, இந்தியா வந்து 5th பொசிஷனில் இருக்குது. ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கிற 9 மேட்சஸில் வந்து மோஸ்ட்டாக 6 மேட்சஸ் இல்லை 5 மேட்சஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்குவோம். இந்தியன் டீம் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத. இப்போ வந்து நம்ம வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் விஷயத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்டிக் ட்ரேடுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இவரை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் வீர். ஸோ அவசரமாக வந்து 2 பேரை எடுத்தாங்க. அதுவும் ஹை அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கார்த்திக் சர்மா, இன்னொன்று வந்து பிரசாந்த் வீர். இவங்க 2 பேரும் எடுத்தது வந்து அதுக்கு தக்கன வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரசாந்த் வீரை யூட்டிலைஸ் பண்ணலையோ. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இவருமே ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிறதும், பேட்டிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தரமாக விளையாடுவார் அப்படிங்கிறதும் ஆல்ரவுண்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவரை வந்து ஏன் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுது. ஸோ இவருக்கு வந்து கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே சிஎஸ்கே கொடுக்கல அப்படிங்கிறதுமே உண்மை தான். இவரை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிறதுமே உண்மை தான். ஆனால் வந்து அதுக்கு தானே எடுத்தாங்க, அப்புறம் ஏன் யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிறதுமே கேள்வி எழுப்பப்படுது. இந்த கேள்வி ஏன் வர ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவரை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ட்ரேட் பண்ண போகிறாங்க இல்லை விட போகிறாங்க, இவரை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு கேள்வி வந்திருக்காது. கண்டிப்பாக செம்ம பொட்டன்ஷியலான பிளேயர் தான், அதனால தான் எடுத்தாங்க சிஎஸ்கே. ஆனால் ஏன் யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிறது பலரோட கருத்துமாக இருக்குது. நாமளுமே அதை எதிர்பார்த்தோம். ஏன் வந்து கார்த்திக் சர்மாவை கொடுத்த மாதிரியே பிரசாந்த் வீருக்கு எடுத்துகிட்டு வரல, ஏன் பவுலிங் சான்ஸுமே கொடுக்கல அப்படிங்கிறதுமே அந்த டைமில் IPL 2026 நிறையவே கேட்கப்பட்டது. ஸோ இந்த இதை வந்து மினிமம் கேரண்டியாக வந்து அவரை ட்ரை பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கண்டினியூஸாக 7 மேட்சஸ் வந்து விளையாட விட்டுருக்கணும். ஏன்னா வந்து இந்த IPL 2026 அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. உர்வில் பட்டேலாக இருக்கட்டும், அவங்களோட பொசிஷன் மாறினதாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேயோட இன்ஜுரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் சர்மாவோட கேமாக இருக்கட்டும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரசாந்த் வீருக்கு கொடுக்கலையோ அப்படிங்கிறதுமே எழுப்பப்பட்டது. அதெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ட்ரேட் செய்ய போகிறாரோ, அவருக்கு ட்ரேடில் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கேள்வியுமே வந்து எழுப்பப்படுது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் எல்லாருமே வைக்கிறாங்க கோரிக்கையாக. ஸோ அவர் யூட்டிலைஸ் பண்ணால் கண்டிப்பாக அவரோட பொட்டன்ஷியல் வந்து வெளியே வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சொன்னாங்க ஹெட் கோச்சுக்கு அப்புறம் தான் எல்லா ட்ரேடுமே நடக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஹெட் கோச்சை டக்கு நீங்களே வச்சுருக்கீங்க, கையிலே வச்சுக்கிட்டு வெளியில் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் வேறு யாரும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட் கோச் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு ஹார்டிக்கோட ட்ரேடை பண்ணுங்கள், ஹார்டிக்கை உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவர் ஒரு பொட்டன்ஷியலான பிளேயர், அவரை வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து ஹெட் கோச்சை வந்து ஈஸியாகவே வந்து டிசைட் பண்ணிடலாம். உங்கள் கையிலே இருக்குது, கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க, வெளியில் யாரையுமே தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் கிரிக்கெட்டரை வந்து குறிப்பிட்டிருக்காரு. வேறு யாரும் மைக் ஹசி தான். மைக் ஹசியை வந்து எடுத்து உள்ளே போட்டு ஹெட் கோச்சாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து நீங்கள் வந்து அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம், ட்ரேடை பண்ண ஆரம்பிங்க, ஹார்டிக் ட்ரேடை பண்ண ஆரம்பிங்க, இல்லை வந்து ஹார்டிக் வந்து கைவிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோ தூரம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஹார்டிக் ட்ரேடுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சிஎஸ்கே. அதை விட்டுட்டு வந்து ஹெட் கோச் நான் செலக்ட் பண்ண போகிறேன், அது வந்து டிசைட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நாங்கள் மீட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்க வந்து ஹார்டிக்கோட வந்து வேல்யூ வந்து கூட ஆரம்பிச்சிடும். கூடும்போது நம்மளால் வந்து பிக் பண்ண முடியாது. ஏன்னா தோனி வந்து ஒரு கட்டத்தில் வந்து இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியும் ஒரு 5 years to 7 years வந்து இருக்கிற மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவால் தான் முடியும், அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் மித்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அடுத்த பொசிஷனுக்கு அப்போ வந்து யார் வராங்கிறத அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இமிடியேட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், ஹார்திக்கை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஹார்திக் ட்ரேடை வந்து சீக்கிரம் நடத்தி அவரை உள்ளே கொண்டு வரது ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் கோச் வந்து ட்ரை பண்ணுறதை விடுங்க அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காரு. இயான் மார்கன் வந்து ஒரு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறதுமே, பிரெண்டன் மெக்கலமும் வந்து கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறதுமே வந்து அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆருக்கு விளையாடும் போது அவர் இன்னும் பெருசாக ஒன்றும் பண்ணல, கேப்டனாகவும் வந்து அவர் வந்து இங்கிலாந்து டீமுக்கு எதுவுமே பெருசாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு.
இருக்காரு. பட் ஆனால் இங்கே சிஎஸ்கேன்ஸ் எல்லாருமே நம்ம வந்து வியான் மார்கன் வரதை வர வைக்கணும், பிரெண்டன் மெக்கலம் வரதை வர வைக்கணும். ஆனால் இவர் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு மிஸ்டர் கிரிக்கெட்டரை வந்து உள்ளே கொண்டு வாங்க, ஹெட் கோச் ஆக்குங்க. இப்போ தோனிக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஸோ அதை தான் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்டைரக்டாகவும் ஹார்திக் பாண்டியா ட்ரேடுக்கு வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஹெட் கோச் விஷயத்தில் வந்து ஸ்டக்காகி நிற்காமல் ஃபர்தராக வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே எடுத்துகிட்டு போகலாம், கையிலேயே நீங்கள் ஒரு ஆளை வச்சுருக்கனால அப்படிங்கிறதையும், தோனி வந்து எப்படி வந்து ப்ளே பண்ணுவார், எப்படி வந்து கொண்டு போவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து இதில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வந்து சிஎஸ்கே மேனேஜ் வந்து ஆதிக்க பிக் பண்ண முடியுமோ அதை பிக் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுமே இந்த கான்வர்சேஷனில் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து வேகமாக வந்து பிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து நமக்குமே எகிரிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஹார்திக் காம்படிஷனில் போட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக வைக்கிறாங்க, எம்ஐயுமே அதுக்கு ஆப்போசிட்டாக வைக்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து நம்ம வந்து சிஎஸ்கே வந்து எப்படியாவது அந்த காம்படிஷனில் நின்றுக்கிட்டு தான் இருக்கும், எதையுமே வெளியில் வரல. ஆனால் வந்து யார் வந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ரெடிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் வந்து அக்செப்டபுள் ஆக போகுது அப்படிங்கிறதுமே தெரில. ஸோ அது யார் பண்ணுறாங்க, யாரை வந்து கொடுக்கறதுக்கு பேசியிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது வந்து ஹார்திக்கை வந்து நம்ம நழுவ விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்குமே வந்து அந்த முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து தேவைப்படுது ஆள் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, அதற்கான அடித்தளம் போட்டிருப்பாங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹார்திக்கிட்டே நடக்குதா இல்லையாங்கிறது. ஏன்னா வந்து ஒரு அன்சர்டனிட்டிலே தான் இருந்துகிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறதுமே தெரியல. ஏன்னா ஹார்திக்குமே அவர் வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது ஜம்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க, இல்லை வந்து ட்ரேடுக்கு இறக்க போகிறாங்க அப்படிங்கும்போது ஹெவி ட்ரேடாக நடக்கும். அது வந்து பயங்கரமான ஒரு நம்ம வந்து மணியை வந்து பர்ஸை வந்து காலி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம பிளேயர்ஸை நிறைய பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வேணும் கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனாலுமே இந்த அன்சர்டனிட்டி வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது. பட் ஆனால் அவர் ஸ்ரீகாந்த் சொன்னதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம கையிலேயே ஒரு சூப்பரான கோச் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது ஹெட் கோச்சாக அவர் ப்ரொமோட் பண்ணலாம். ஏன்னா இத்தனை வருஷமாக அவர் இருந்திருக்கனால அவருக்கு என்ன ஏதுங்கிறது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் போது அவரை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஈஸியாக வேலையை முடிக்கலாமே, ஏன் இவங்க வந்து இப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே யோசிக்க வைக்கிறது. கண்டிப்பாக இவர் யோசிச்சது கூட கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்களே, ஏன் யோசிக்காமலே இருந்திருப்பாங்க. இவ்வளோ யோசிச்சவங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் அந்த மீட்டிங்லலாம் வந்து எல்லாருமே இதை டிஸ்கஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, இதை யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அதையும் மீறி வந்து பார்த்திங்க அப்படின்னா புது ஹெட் கோச் கொண்டு போகிறாங்க அப்படின்னா வேற இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால தான் அவங்க வந்து புது ஹெட் கோச்சுக்கு வந்து நகர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படி இல்லை ஹெட் கோச்சாக வந்து ஹசி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும், எப்படி வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது. ஒரு ஃபார்மர்ஸ் சிஎஸ்கே கிரிக்கெட் பிளேயரை கொண்டு வரதுல நல்ல ஒரு விஷயம் தான். அவர் வந்து மேனேஜ்மெண்ட்லேயே இருந்திருக்காரு, சிஎஸ்கேவும் விளாண்டுருக்காரு அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுமே இந்த ஆங்கிள் எல்லாமே யோசிச்சிருப்பாங்க, அதையும் தாண்டி அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா சம்திங் இஸ் தட். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஹார்திக் பாண்டியா ட்ரேட் ரொம்ப முக்கியம் தான். சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் இனி வரும் காலங்கள். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றி கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.